வணக்கம். புது வீடு கட்டுறதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு டே பை டே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டே வைஸ். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக், அதாவது போன வாரம் சனிக்கிழமை ஒர்க் நடந்தது. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பீம் போட்டாங்க, கீழே பேஸ்மெண்ட் ஹைட் பீம் போட்டாங்க. அண்ட் அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, போன சனிக்கிழமை வந்து சில் கான்க்ரீட்டுன்னு சொல்லிட்டு, சில் பீமு, அதாவது சில் கான்க்ரீட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 3 to 4 நாள் அதுக்கு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல்லாகவே வந்து க்யூரிங்காக தண்ணி விட்டுட்டு இருந்தோம். 2 வேளை தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக அதாவது ஒரு 1 வீக் கழித்து தான் நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் மண் கொட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணி விட்டுட்டு, க்யூரிங்காக தண்ணி விட்டுட்டு இருந்தோம். அண்டு 3 to 4 to 5 4 days மேலே தண்ணி விட்டுட்டு நல்லா க்யூரிங் ஆன பிறகு, செட் ஆன பிறகு இந்த மாதிரி டேம் ப்ரூஃப் அடிச்சிருக்கோம். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டேம் ப்ரூஃப் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபிக்ஸிட்னு சொல்லிட்டு, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் பிட்டு ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, டாக்டர் ஃபிக்ஸிட்டு அண்ட் பிட்டு ஃபிக்ஸ் அப்படின்றது கான்செப்ட். ஆக்சுவலாக இது வந்து பிடிலைட் கம்பெனி பிராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல. பட் டாக்டர் ஃபிக்ஸிட்டு பிட்டு ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 20 லிட்டருக்கு வந்து 2400 தான் ஆச்சு. இது வந்து ஒரு ரூமுக்கே, ஆனால் இந்த 2400 கொடுத்தது, 20 லிட்ரு ஒரு ரூமுக்கே, ஒரு அந்த ஹாலுக்கு மட்டும், இந்த ஹால் போர்ஷனுக்கு மட்டுமே செலவாயிடுச்சு. அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு 1.5 days கழிச்சு தான் மழை வந்தது. நல்லா காஞ்ச பிறகு மழை வந்தது. இந்த மழையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அந்த பிட்டு ஃபிக்ஸ் வந்து கரையில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பிட்டு ஃபிக்ஸ் இது அடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கீழேருந்து ஓதம் வந்து மேலே செவுத்தில் ஏறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு லேயராக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, அடுத்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா அதில் நிறைய புதுசாக கட்டுறவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் காஷியஸாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீகாஷனாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறதுக்காக நான் அடுத்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து அடுத்த வீடியோ, புது வீடியோ கட்டுறவங்க எல்லாருமே அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து அன்றைக்கி பெயிண்டரை வந்து வேலைக்கு வச்சுட்டோன்றதுனால இந்த மாதிரி அடுத்து அந்த ரூமில் தெரியுது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அந்த மாதிரி ரூம் ரெடி பண்ணோம். அதில் வந்து அது வேறு அடிச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக புது வீடு கட்டுறவங்க இதை முன்கூட்டியே ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தேங்க்யூ.